குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க போகிற டாப்பிக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். அதாவது மெட்டல் காம்ப்ளெக்ஸஸில் ஸ்டெபிலிட்டியை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு ஸ்டெபிலிட்டியாக பிரிச்சிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, செகண்ட் ஒன் கைனடிக் ஸ்டெபிலிட்டி. இது ரெண்டை பற்றி இந்த இதில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, செகண்ட் ஒன் கைனடிக் ஸ்டெபிலிட்டி. தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டினா என்னது, கைனடிக் ஸ்டெபிலிட்டினா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு ரெஃபர்ஸ் டு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்ற இதை நம்ம எங்கே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். வெதர் ஏ ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஆர் நாட், இட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். அதாவது ஒரு ரியாக்ஷன் தானாக நடக்குமா நடக்காதுன்றதை ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷனை வச்சு சொல்லலாம். அதாவது ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன் G ஈக்குவல் டு H-TSன்னு பார்த்துருக்கோம் 11th. அதுதான் இது. அப்போ தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரீ எனர்ஜி. அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ரெஃபர்ஸ் டு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ரியாக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கைனடிக் ஸ்டெபிலிட்டினா ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ரெஃபர்ஸ் டு லிகாண்ட் சப்ஸ்டியூஷன். லிகாண்ட் எப்படி சப்ஸ்டியூட் ஆகுது, இங்கே இருக்கிற லிகாண்ட் இன்னொரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் போகணும், அங்கே இருக்கிற ஒரு லிகாண்டு இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு வரும். அது மாதிரி லிகாண்ட் சப்ஸ்டியூட் ஆகிறத நான் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா கைனடிக் ஸ்டெபிலிட்டின்றாங்க. ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆகிறத நான் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி வச்சு சொல்ல போகிறோம். ஓகேவா? தேர்ஃபோர் stability of metal complexes can be classified into two types. First one thermodynamic stability, second one kinetic stability. Thermodynamic stability refers to free energy change of a complex formation reaction. Kinetic stability refers to ligand substitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னும் போது சம் கேஸஸில் காம்ப்ளெக்ஸ் கேன் அண்டர்கோ ரேபிட் லிகாண்ட் சப்ஸ்டியூஷன். சில கேஸில் பார்த்திங்க அப்படின்னும் போது லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் ரொம்ப ரேபிட்னா ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸுக்கு பேர் லெபல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு பேர். லெபல் காம்ப்ளெக்ஸஸ் மீன் காம்ப்ளெக்ஸஸ் கேன் அண்டர்கோ ரேபிட் லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிகாண்ட் சப்ஸ்டியூஷனை கைனடிக் ஸ்டெபிலிட்டின்றதை நம்ம சொல்லிட்டோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும்போது லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் லெபல் காம்ப்ளெக்ஸ்னு பேர். ஓகேங்களா? சம் காம்ப்ளெக்ஸஸ் கேன் அண்டர்கோ லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் வெரி ஸ்லோவ்லி. அங்கே வெரி ரேப்பிட்னு பார்த்தோம், இங்கே என்னது அப்படின்னா வெரி ஸ்லோவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஸ்லோவாக நடக்கலாம், சம்டைம்ஸு சப்ஸ்டியூஷனே இல்லாமல் கூட இருக்கலாம், நோ சப்ஸ்டியூஷன் கூட நடந்திருக்கலாம். அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இனர்ட் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ லிகாண்ட் சப்ஸ்டியூஷனில் ரெண்டு டைப் பார்த்துருக்கோம். ஒன்று லெபல் காம்ப்ளெக்ஸு, அனதர் ஒன் inert complexes. Level complexes means complexes, some complexes can undergo rapid ligand substitution. It can called level complexes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Some complexes can undergo ligand substitution very slowly. Sometimes no substitution occurs. Such type of complexes called inert complex அப்படின்ற. ஓகே, இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப், தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி இந்த கைனடிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்றாங்க. Thermodynamic stability refers to coordination complex formation of free energy change for the formation reaction அப்படின்றாங்க. kinetic stability of coordination complex refers to ligand substitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் கேஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸஸ் கேன் அண்டர்கோ வெரி ரேபிட் ligand substitution are called level complexes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் காம்ப்ளெக்ஸஸ் கேன் அண்டர்கோ ligand substitution very slowly or substitution sometimes there is no substitution occurs is called inert complexes அப்படின்றத இந்த ஸ்லைடில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ரெஃபர் பண்ணுற சிம்பிள் என்னதுன்னா பீட்டா. இது என்ன சார் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. நம்ம என்ன ஆடனா இப்போ ஏற்கனவே லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம்ல, அது மாதிரி இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை அனதர். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு லிகாண்டு இன்னொரு காம்ப்ளெக்ஸில் ஒரு லிகாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னாலே அது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு சொல்லலாம் அப்படின்றாங்க. The stability of coordination compound is a measure of the resistance to the replacement of one ligand by another.
ஓகே, ஒரு லிகாண்டு அனதர் லிகாண்டை ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் நடக்குது அப்படின்னாலே அது அந்த காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை பொறுத்தது அப்படின்னா அது ஃபார் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை அனதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரெஃபர்ஸ் டு டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் டூ ஸ்பீசிஸ் இன்வால்வ் இன் ஈக்குலிபிரியம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரினா டோட்டல். அப்போ டோட்டல் டிசோசியேஷன் பிட்வீன் டூ ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ ஸ்பீசிஸ்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்புறம் ரெண்டு ஸ்பீசிஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் கீழே பாருங்களேன், ரெண்டு காப்பர் 2 + 4 அம்மன் இந்த ரெண்டு ஸ்பீசிஸினுடைய டிகிரி ஆஃப் அசோசியேஷன்னா ஜாயினிங், டிசோசியேஷன்னா என்னதுன்னா பிரேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அசோசியேஷனை ஜாயின் பண்ணுறாங்க. The stability of complex refers to degree of association between two species means, for example, copper 2+ and NH3 molecules. இது ரெண்டுமே NH3 amines. இந்த NH3ன்றது ஒரு லிகாண்ட், காப்பர்ன்றது சென்ட்ரல் மெட்டல். இது ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்க, அசோசியேட் ஆகிறாங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்னும் போது ஈக்குலிபிரியத்தில் காட்டியிருக்காங்க. இப்போ பீட்டா மீன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், தர்ஃபோர் பீட்டா ஈக்குவல் இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். கேபிகேசி நம்ம பார்த்தோம்ல ஈக்குலிபிரியம் லெசனில், அது மாதிரி. Therefore beta equal to product molar concentration divided by reactant molar concentration. Molar concentration means square bracket நாங்கள் indicate பண்ணணும். or therefore beta equal to copper tetramin 2+ போட்டலாம். ஸோ divided by reactant செல்லில் யாருக்குறாங்கன்னா copper 2+ molar concentration NH3 என்னதுன்னா பவரில் 4 போகணும். ஏன்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் அமைன் 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் மீன்ஸ் the stability of coordination component is a measure of resistance to the replacement of one ligand by another. ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு லிகாண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது அனதர் லிகாண்ட் வந்துட்டு என்னதுன்னா வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore stability of complex refers to degree of association between two species involved in equilibrium. அப்போ ஒரு ஈக்குலிபிரியத்தில் டூ ஸ்பீசிஸ் டிகிரி ஆஃப் அசோசியேஷனில் ஜாயின் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ரெப்ரஸ் பண்ணலான்றது இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெட்ராமைன் காப்பர் 2+ இன்க்ரீசஸ், வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதாவது ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் நிறைய கிடைக்க அதாவது ப்ராடக்ட் யார் இந்த மேலே போன ஸ்லைடில் ப்ராடக்ட்னுடைய யார் அப்படின்னா CuNH3 2+. இந்த ப்ராடக்ட்னுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் கிடைக்க ஒரு ஆள் என்ன நம்ம எப்பவுமே அதிகமாக பணம் கிடைக்க நம்ம ஸ்டேபிளாக மாறுறோம்ல, அது மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன தட்டனா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆக மாட்டேன்னா அந்த கான்சன்ட்ரேஷனு ஆஃப் CuNH3 2+ இன்க்ரீசஸ். therefore the stability of complex can also increases அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுதான் அடுத்த லைனில் பார்த்தோன்னா தெரியும், கிரேட்டர் தி வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் மீன்ஸ் பீட்டா. அப்போ எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கிரேட்டராக இருக்குதோ அந்த அளவுக்கு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்போ கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸும் ஸ்டேபிளாக இருக்குன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்டேபிள் இன் தியர் சொல்யூஷன்ஸு, therefore the complex ion can undergo dissociation to small extent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேபிளாக இருக்கிற காம்ப்ளெக்ஸை போய்ட்டு சொல்யூஷனில் போட்டிங்க அப்படின்னும் போது அந்த காம்ப்ளெக்ஸ் அயானு டிசோசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்போ ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சொல்லிட்டு கொண்டு போய் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னும் போது அது நான் ஒரு என்ன தட்டுனா ரொம்ப கட்டியாக இருக்கிற ஒரு பொருள் எடுத்துகிட்டு வாட்டரில் போடுறோம் அப்படின்னா டிசோசியேஷன் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். ஸ்மாலர் பார்ட்டிகளாக இருக்கிறத நம்ம போட்டிங்க அப்படின்னா டிசோசியேஷன் நல்லா பிகராக இருக்கும், ஈஸியாக கரைஞ்சிரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதான் அந்த லைனில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசோசியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டல் லிகாண்ட் பாண்ட் அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸினுடைய டிசோசியேஷன் எதை பொறுத்தது அப்படின்னா அதில் இருக்கிற மெட்டல் லிகாண்ட் பாண்டை பொறுத்தது அப்படின்னா மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்டு ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா ஈஸி டிசோசியேஷன் நடக்கும். மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்டு என்னதுன்னா ஸ்ட்ராங்கர் மெட்டல் லிகாண்ட் பாண்டாக இருந்துச்சு, அதாவது ஸ்ட்ராங்கர் தி லிகாண்ட் மெட்டல் பாண்டு லெஸ்ஸர் இஸ் த டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒத்துறோம். டிசோசியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டல் லிகாண்ட் பஸ் ஸ்ட்ராங்கர் த மெட்டல் லிகாண்ட், அதாவது லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் பாண்டு ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா லெஸ்ஸர் இஸ் த டிசோசியேஷன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஸ்ட்ராங்கராக இருக்கிறவங்க டிசோசியேஷன் ஆகானா ஆக மாட்டான், லேட் ஆகும் டிசோசியேஷன். வீக்காக இருக்கிறவங்க தான் டிசோசியேஷன் ஆகும். அப்போ லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்டு ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால டிசோசியேஷன் ரொம்ப புவராக இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா, இந்த ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன இதில் நம்ம பார்த்தது தான், போன ஸ்லைடில் பார்த்தது தான் சொல்லியிருக்காங்க. The concentration of copper tetramin 2+ increases, stability of the complex increases.
therefore greater the value of stability constant, greater is the stability of complex அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளாக இருக்குதுன்றதை நான் எதை வச்சு சொல்ல முடியும்னா அந்த காம்ப்ளெக்ஸ் டிசிஷன் வச்சு சொல்லிடலாம். ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸு ஒரு சொல்யூஷனில் டிசிஷன் லெஸ் டிசிஷன் தான் நடத்தும், இல்லைனா ஸ்மால் டிசிஷன் தான் அக்கர் ஆகுன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். therefore டிசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டல் லிகாண்ட் பாண்ட். ஒரு மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்டு எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குதோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அந்த அளவுக்கு டிசிஷன் வில் பி லெஸ்ஸர், வில் பி ஸ்மாலர் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா, இந்த சிலையில் இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகிறோம். அக்வஸ் சொல்யூஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அக்வஸ் சொல்யூஷன் மீன்ஸ் வாட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸாக டிசிஷேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, டிசிஷேட் பண்ணும்போது அதில் இது ஈக்குலிபிரியம் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா டிசோசியேட்டட் அயானுக்கும் அன்டிசோசியேட்டடு மாலிகுலுக்கும் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா தேர் இஸ் அன் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ டிசோசியேட் ஆகிற அயானு அன்டிசோசியேட்டடு மாலிகுல் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே காம்ப்ளெக்ஸ் அயான் டிசோசியேஷன் ரொம்ப ஸ்மாலராக தான் டிசோசியேட் ஆகிருக்கு, வீக்கராக இருந்திருக்குன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். இதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கேன். இன் அக்வஸ் சொல்யூஷன் when complex ion dissociates there will be equilibrium between undissociated complex ion and dissociated ion. அப்போ undissociated complex ioniக்கும் dissociated ioniக்கும் there will be an equilibrium exist அப்படின்றத சொல்லியிருக்காங்க அக்வஸ் சொல்யூஷன். அப்போ ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே அவன் டிசோசியேஷன் எப்படி நடத்தியிருக்கான் அப்படின்னா பார்ஷியல் டிசோசியேஷன் தான் நடத்தியிருக்கான், ரொம்ப வீக்காக டிசோசியேட் ஆகிருக்கு, ஃபுல் டிசோசியேஷன் நடக்கலை அப்படின்றதான் இந்த பாயிண்டில் அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசிஷன் ஃபுல் டிசிஷன் நடத்த மாட்டாங்க, பார்ஷியல் டிசிஷன் தான் அக்கர் ஆகுன்றதை நம்ம சொல்லலாம். therefore the stability of the complex can be expressed in terms of dissociation equilibrium அப்படின்றாங்க. டிசிஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபான்னு கொண்டு வர போகிறோம், இல்லைனா இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இப்போ ஸ்டெபிலிட்டி மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அப்படின்னா ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம எப்படி எக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா டிசிஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபான்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா டிசோசியேஷன் ஆஃப் காப்பர் டெட்ராமைன் 2+ இன் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னும் போது இதுக்கான டிசோசியேஷனை இப்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறவன் டிசிஷன் லெஸராக தான் இருப்பான். therefore ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்றாங்க. ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி அப்போ வேறு விதமாக எப்படி சொல்லுங்க, ஈக்குலிபிரியம் வருதுன்றீங்க, அப்போ அது ஸ்டேபிள்ன்றீங்க. இதை வேறு விதமாக நீங்கள் எப்படி சொல்லலாம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் போது டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சு சொல்லலாம், இல்லை இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபான்ற வார்த்தையை வச்சு சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டான். டிசோசியேஷன் ஆஃப் டெட்ராமைன் காப்பர் 2+ அக்வஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னும் போது எடுத்தாச்சு எக்ஸாம்பிள். காப்பர் டெட்ராமைன் 2+ எடுத்தாச்சு, காப்பர் 2+ 4NH3 பிரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. டிசிஷன் அது டிசிஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எப்படி எக்ஸஸ் பண்ணலாம், ஆல்ஃபா ஈக்குவல் போடுங்க. அப்படியே ப்ராடக்ட்டுக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் மோலார் கான்சன்ட்ரேஷன் போடலாமா, அப்படி போட்டுறது தான். Cu2+ NH3 அப்போ CnH3 2+ன்னு எதுனா அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், இந்த ஈக்குவேஷனுக்கு ரிவர்ஸ் அது. அப்போ 1 and 2 we can say that reciprocal of decision equilibrium constant alpha is called formation equilibrium constant or stability constant. ஆல்ரெடி ஒரு 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா பார்த்தோம், இந்த ஈக்குவேஷனுடைய ரிவர்ஸ் அது. ஓகே, அதனால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுடைய ரெசிப்ரோக்கல் தான் யார் அப்படின்னா டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா அப்படின்னா therefore பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு போடலாம். ஏன்னா பீட்டான்றது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பீட்டானா முன்னாடியே பார்த்துட்டோம் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், therefore ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் என்ன ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ஆன்சர். இப்போ இந்த சிலையில் நம்ம என்ன பார்த்தோன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு டெட்ராமைன் காப்பர் 2+ காம்ப்ளெக்ஸ் எடுத்து டிசிஷன் பண்ணால் காப்பர் 2+ 4NH சரியாக பெரியது அப்படின்னா இதுக்கான டிசிஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா எப்படி எக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் மோலார் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் மோலார் கான்ஸ்டன்ட் 1 and 2 அப்படின்னும்போது இதனால் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிசிஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஃபார்மேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். therefore பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த காம்ப்ளெக்ஸில் எப்படி ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, கைனடிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்றோம். கைனடிக் ஸ்டெபிலிட்டி லிகாண்ட் சப்ஸ்டிஷன் வச்சு நம்ம சப்ஸ்டிஷன் எப்படிலாம் அக்கர் ஆகுதுன்றது ரேப்பிடாக ஸ்லோவாக லெபலாக இனட்டாக அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபான்னு பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டான்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பீட்டான்னு பார்த்தேன். அந்த பீட்டானுடைய சிக்னிஃபிகன்ஸ்னா ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தான் யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்ன்றாங்க.
ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டியை அதில் இருக்கிற அதனுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு பீட்டா வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. therefore significance of stability constant is refers to stability of coordination complex. ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா வச்சு சொல்லலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், ஹையர் தி வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஏற்கனவே ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம், ஒரு 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி. ஒரு காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ எந்த அளவுக்கு ஹையராக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியில் இருக்குன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேவா? அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டு பிளேஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஆர்ன்றதை நம்ம பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் ரோல் ஆடுன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த டேபிளர் காலத்தில் பார்த்தீங்கன்னா டேபிளர் காலம் பின்னாடி இருக்குது, டேபிளர் காலம் பார்த்துட்டு வேணால் வரும். இதில் காம்ப்ளெக்ஸ் அயன் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ, இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ மீன்ஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? அதாவது என்னதுன்னா ஆல்ஃபா மீன்ஸ் டிசோசியேஷன் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு பேர். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ பீட்டா. இதில் அயன் தயோசயனைடு 2+க்கு 1.0 இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா. பீட்டானுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.0. இது -3னா அது இப்போ என்னதுன்னா 10⁻³ + 3. காப்பர் டெட்ராமைனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சில்வர் டைசைனைடு, அப்புறம் கோபால்ட் எக்ஸாமைனு, மெர்க்குரி டெட்ராசைனைடு எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூ பாருங்கடனா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ போது 2.5 × 10⁻41 யாருக்கு இருக்குது அப்படின்னா என்னதுன்னா மெர்க்குரி டெட்ராசைனைடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AgCN twice 1.8 × 10⁻19 இருக்கிறாரு இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ 5.4 × 10⁻18. ஓகேங்களா? இதில் யார் அதிகமாக இருக்கிறன்றது உங்களுக்கு தெரியும். மெர்க்குரி டெட்ராசைனைடு பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கிறவன் 2.5 × 10⁻41 ரொம்ப லோவராக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒன் FeSN SN2+1 இது 1.0 × 10⁻³ இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ எந்த அளவுக்கு கிரேட்டராக இருக்குதோ அந்த காம்ப்ளெக்ஸ் வில் பி கிரேட்டர் ஸ்டேபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் யார் மோர் ஸ்டேபிள்னு பார்த்தா லாஸ்ட் ஒன் மெர்க்குரி டெட்ராசைனைடு இஸ் மோர் ஸ்டேபிள், அயன் தயோசைனைடு இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். ஓகே, இந்த லாஸ்ட் பாயிண்ட்டில் பாருங்கள் HgCN4 2- is மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ், FeSN 2+ is லீஸ்ட் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னும்போது ஹையர் தி வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்டில் பாருங்களேன், இந்த ஸ்லைடில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ எந்த அளவுக்கு ஹையராக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் அயானு கிரேட்டஸ்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore ஹையர் தி வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ காம்ப்ளெக்ஸு கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அயன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதான் இந்த ஸ்லைடில் வச்சுருக்காங்க. அப்போ இதை வச்சு இந்த பாக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் யார் மோர் ஸ்டேபிள் யார் லீஸ்ட் ஸ்டேபிள்ன்றதை நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் ஸ்டெப் வைஸ். இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டும் பார்த்து முடிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்த டாபிக் மூவ் ஆகும். ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட்னா ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு ப்ராடக்ட்டை. ஸ்டெப் வைஸாக ஓவரால்ன்றது எத்தனை ஸ்டெப்பு நடந்ததோ அத்தனை ஸ்டெப்பும் ஓவரால் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எனக்கு கிடச்சிரும். அதாவது ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லை ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்டு ஸ்டெப், ஃபோர்த்து ஸ்டெப், ஃபிஃப்த்து ஸ்டெப், சிக்ஸ்த்து ஸ்டெப்னு எக்ஸட்ராவில் போது பார்த்தீங்களா, தட் இஸ் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட்றது ஸ்டெப் வைஸ் கான்ஸ்டன்ட்னுடைய ஈச் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம் ஓவராலுக்கு கொண்டு வந்தால் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மெட்டல் அயன் எடுத்துட்டேன் ஒரு அக்வஸ் மீடியத்தில். ஒரு ஃப்ரீ மெட்டல் அயன் எடுத்துகிட்டு அக்வஸ் மீடியத்தில் அதை சுற்றி என்ன தட்டனா சரௌண்டட் பை வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் என்ன எடுத்துட்டோம்னா சால்வெண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கணும். ஃப்ரீ மெட்டல் அயன் எம்ன்னு எடுத்துக்கணும். அப்போ M + S அப்படின்னா MS எனக்கு கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டாடல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்னத்தில் லிகாண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 லிகாண்ட் இருக்கும். லிகாண்ட் இஸ் சால்வெண்ட். எஸ் மீன்ஸ் வாட்டர் மாலிகுல் கோஆர்டினேட் ஆகிருக்கும் யாரை சுற்றி அப்படின்னா ஃப்ரீ மெட்டல் அயனை சுற்றி. அக்வஸ் மீடியம்னா என்னதுன்னா வாட்டரை போட்டு கரைக்கணும். ஃப்ரீ மெட்டல் அயன் அக்வஸ் மீடியம் இட் இஸ் சரௌண்டட் பை கோஆர்டினேட்டர் வித் வாட்டர் மாலிகுல் அப்படின்றாங்க. ரெப்ரசன்ட் பை தி சிம்பிள் MS6 அப்படின்றாங்க. லிகாண்ட்ஸ் விச் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட்டர். நல்லா புரிஞ்சுங்கப்பா. லிகாண்ட்ஸ் விச் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட்டர் ஆர் ஆடட் டு தி மெட்டல் சால்ட் சொல்யூஷன். கோஆர்டினேட்டர் வாட்டர் மாலிகுல் ரீப்ளேஸ்டு பை ஸ்ட்ராங் லிகாண்ட்ஸ். சரிங்க சார், அப்போ லிகாண்ட் சால்வெண்ட் இருக்கிறாரு, MS6 இருக்குது. MS6ல் சால்வெண்ட் வாட்டரை விட லிகாண்ட் மோர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ சால்வெண்ட் ஒரு எஸ்ஸும் என்ன பண்ணுறோம் 6 எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணி 6 லிகாண்ட் உள்ளே போட போகிறோம். ஏன்னா லிகாண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சால்வெண்ட் மாலிகுல், அதாவது வாட்டரை விட. அப்போ வாட்டரை விட லிகாண்ட் மோர் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற லிகாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா
சால்வெண்ட் எஸ்ஸை தூக்கி வெளியில் கிடச்சிட்டு அந்த இடத்துல லிகாண்ட் உள்ளே போகுது. ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் உனக்கு. ஏன் அப்படின்றத சொல்லிட்டேன். இங்கே லைனை பாரு, நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லிகாண்ட்ஸ் விச் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட்டர். ஒரு லிகாண்டு வாட்டரை விட ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால அப்போ அந்த வாட்டர் மாலிகுலை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ராங்கராக இருக்கிறோம் வீக்கராக இருக்கிறோன்னு அடித்து வெளியில் ரீப்ளேஸ் பண்ணலாம். தேர்ஃபோர் ஆடட் டு மெட்டல் சால்ட் சொல்யூஷன் அப்படின்னும்போது மெட்டல் சால்ட் சொல்யூஷனில் லிகாண்டு போய் ஆட் ஆகுது. லிகாண்டு போய் ஆட் ஆகும்போது அங்கே இருக்கிற வாட்டர் மாலிகுல் ரீப்ளேஸ் ஆகிறார். கோஆர்டினேட்டர் வாட்டர் மாலிகுல் ரீப்ளேஸ்டு பை ஸ்ட்ராங் லிகாண்ட். இப்போ ஸ்ட்ராங் லிகாண்டு யாரை போய் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேட்டர் வாட்டர் மாலிகுலை ரீப்ளேஸ் பண்ணி மெட்டலும் லிகாண்டு பாண்டை ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி மெட்டல் சால்வெண்ட் பாண்டு, மெட்டல் வாட்டர் பாண்டு இருந்ததில்லை. இப்போ மெட்டல் லிகாண்டு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் இப்போ என்ன கிடைக்கும்? MS6 தானே பார்த்தோம் முதல்ல. இப்போ ML6 மாறிடும் இன் அக்வஸ் மீடியத்தில். ஏன்னா லிகாண்டு ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென் வாட்டர். வாட்டர் மீன்ஸ் சால்வெண்ட்ஸ். அதனால் லிகாண்ட் ஈஸிலி டிஸ்பிளேஸ்டு, ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை சால்வெண்ட் மாலிகுல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சார்ஜ் அந்த மெட்டல் அயன் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் அயன் ஃபார்மேஷன் மே அக்கர் இன் சிங்கிள் ஸ்டெப் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப்புன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னா சிங்கிள் ஸ்டெப்லேயும் நடக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பு நடக்கும். ஓகேங்களா? லிகாண்ட் ஆட் டு தி மெட்டல் அயன் இன் சிங்கிள் ஸ்டெப்புன்னு வச்சிங்களேன். ஒரு மெட்டல் அயனில் லிகாண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்பாக போகுது. சிங்கிள் ஸ்டெப்பு எத்தனை ஸ்டெப்பாக போகும்? ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஸ்டெப்புன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுற தான் ஓவரால் ரியாக்ஷன். MS6 ப்ளஸ் 6 லிகாண்ட் போட்டோன்னா 6 லிகாண்ட் உள்ளே போணுச்சுன்னா 6S வெளில வந்துடும் சால்வெண்ட். ஏன்னா லிகாண்ட் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சால்வெண்ட் மாலிகுல். தேர்ஃபோர் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை லிகாண்ட்ஸ். சால்வெண்ட் மாலிகுலை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறாரு லிகாண்ட். அப்போ போய் ரீப்ளேஸ் ஆகிடுவார். தேர்ஃபோர் பீட்டா ஓவரால் மீன்ஸ் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். பீட்டானா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னு ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ ஓவரால்ன்றது ஓவராலாக எல்லா ரியாக்ஷனும் ஸ்டெப் ரியாக்ஷனும் போட்டு வைக்கிறது ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா பீட்டா ஓவரால் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ML6 S⁻6 MS6 L⁻6. ஓகேங்களா? அப்போ பீட்டா ஓவரால் இஸ் கால்டு ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் தெரியும். சால்வெண்ட் பெர்சன் இன் லார்ஜ் எக்ஸஸ். சால்வெண்ட்னு யார்? வாட்டர் எஸ். அப்போ இதில் வாட்டர் எப்பவுமே நம்ம லார்ஜ் எக்ஸஸாக எடுத்துக்கும் போது அதிகமாக வாட்டரை ஒரு பொருளை போட்டு கரைக்கிறதுக்காக வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா இக்னோர் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கணக்கில் எடுத்துக்க முடியாது. எவ்வளோ ஆனாலும் கரைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் இந்த அபோவ் ஈக்குவேஷன் கேன் பி இக்னோர். நம்ம வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இக்னோர் ஆகுது. வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் X⁻6 நீங்கள் இக்னோர் பண்ணி SS6 இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் போயிடும். மீதி இருக்கிறத மட்டும் பீட்டா ஓவராலாக போட்டிங்கன்னா ML6 MS6 L⁻6. ஓகேங்களா? அங்கே எங்கே சார் எஸ்ஸை காணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ஓவரால் அப்படின்னா சால்வெண்ட் மாலிகுலை நீங்கள் எதை லார்ஜராக எடுத்துக்கிறீங்களோ அந்த மாலிகுலை நம்ம இக்னோர் பண்ணிடணும், லார்ஜ் எக்ஸஸ். ஏன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதனால தான் வாட்டர் மாலிகுலை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 6 லிகாண்ட்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோம். மெட்டல் அயான்னு 1 by 1 ஆட் பண்ணலாம். அப்போ மெட்டல் அயன் M கூட ஒரு லிகாண்டை ஆட் பண்ண ஒரு சால்வெண்ட் மாலிகுல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ML6 இருக்கும், 6S வெளில வந்துடும். ஓகேங்களா? இதான் ML6 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஜென்ரலி ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்ட் பை த சிம்பிள் Kன்னு அப்படின்றாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டான்னு சொல்லிங்க. பீட்டா ஓவரால் ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா Kன்னு எடுத்துக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னா MS6 L. இதில் எஸ்ஸில் இது எஸ் வந்து என்னதுன்னா வீக் சால்வெண்ட்டு வாட்டர் மாலிகுல். சால்வெண்ட் மாலிகுல் EDC மெட்டல் அயன் கூட என்ன கோஆர்டினேஷன் வந்து வீக்காக இருக்கிறதுனால லிகாண்ட் வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால லிகாண்ட் ஈஸியாக போய் என்ன தட்டுனா சால்வெண்ட் மாலிகுலை டிஸ்பிளேஸ் பண்ணுறாரு, ரீப்ளேஸ் பண்ணுறாரு, சப்ஸ்டியூஷன் ஆகிறாரு. அப்போ போனால் என்ன கிடைக்கும்? ஒரு எஸ் வெளில போயிடும், ஒரு லிகாண்ட் உள்ளே போகுது. அப்போ என்ன கிடைக்கும்? MS5 L + S. இதுக்கான என்ன பண்ணுறோம் அப்படின்னா K1 என்னன்றதை நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தாச்சு. K1 K என்ன தட்டுனா ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா Kன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது அப்புறம் MS5 L K1 = MS5 ப்ராடக்ட் மோலார் கான்சன்ட்ரேஷன் L. எங்கே சார் அங்கே எஸ்ஸை காணும் அப்படின்னா சால்வெண்ட் மாலிகுல் லார்ஜ் எக்ஸஸ்ன்னு சொன்னேன். அப்போ நீ சால்வெண்ட் மாலிகுல் நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் சொன்னேன். MS6 எஸ் தூக்கலாமா சார் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. எஸ் தனியாக இருக்குது பாருங்கள். அப்போ சால்வெண்ட் மாலிகுல் ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் லார்ஜ் எக்ஸஸ் என்பது தட் கேன் பி இக்னோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாட்டர் அந்த இடத்துல எடுத்துடணும். MS5 L மட்டும்தான் இருக்கும், எஸ் இருக்காது. மற்றபடி ரியாக்டன் சைடில் பார்த்தீங்கன்னா MS6 L இருக்கும். ஓகேங்களா? இது K1 K2 பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடச்ச ப்ராடக்ட் யார்? MS5 L. அகைன் அனதர் லிகாண்டை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ L2 ஆகிடும். MS5 S4 ஆகிடும். அப்போ MS4 L2. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கிவ்ஸ் MS4 L2 கிடைக்கும், ப்ளஸ் ஒரு S வெளில போயிடும். இந்த மாதிரி 6 S வரைக்கும் வெளில அனுப்ப 6 லிகாண்ட் உள்ளே வந்துக்கினே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்ச ப்ராடக்ட் யார்? அதுக்கான K2 வேல்யூ பாருங்கன்னா K2 = MS4 L2. எங்கே சார் எஸ்ஸை காணும் அப்படின்னா எஸ் இக்னோர். சால்வெண்ட் மாலிகுல் லார்ஜ் எக்ஸஸ் அப்படின்னா தட் கேன் பி இக்னோர் அப்படின்றாங்க. அதை இக்னோர் பண்ணியாச்சு.
ஓகேங்களா. இது மாதிரி ஒரு ஸ்டெப்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஒன்றா இக்னோர் பண்ணினே வரும். MS3 L3 அப்புறம் MS2 L4 MS2 L4 MS L5 S அப்புறம் MS L5 L லாஸ்ட்டாக ML6 + S K6 வந்து நிற்கும். K6 பார்த்தீங்கன்னா ML6 / MS L5 + L அப்படின்றாங்க. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்ட் பை தி சிம்பிள் K. எத்தனை K கிடச்சிருக்காடுனா K1 ஆரம்பித்து K6 போய் முடிஞ்சிருக்குது. 6 ஸ்டெப்பு நடந்திருக்காடுனா தட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அபோவ் ஈக்குலிபிரியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா the values K1, K2, K3, K4, K5 and K6 are called step by stability constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா வேல்யூம் ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்ன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். ஸ்மால் மேத்தமெட்டிக்கல் மேனிபுலேஷன் பார்த்தோன்னா ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ஸ்டெப் பை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் K1, K2. அப்போ ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்டோடைய ப்ராடக்ட் தான் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நடந்தது. அப்புறம் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா = K1 K2 K3 K4 K5 K6 அப்படின்றத போயிருக்கும். இதுக்கு லாக் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாக் பீட்டா அப்படி போட்ட ரெண்டு தான் லாக் K1 லாக் K2 லாக் K3 அப்படின்ற லாக் K6 வந்து நிற்கும். ஓகேங்களா. இதுதான் என்னடனா இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தது ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஓவரால் ஸ்டெபிலிட்டி ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம என்ன அப்படின்னா Kன்னு எடுத்துக்கணும். ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூவை பீட்டான்னு எடுத்துகிட்டு அதுக்கான ரியாக்ஷன் நம்ம எப்போ பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் பார்த்துடணும். ஓகே. ஏன்னா எப்பயுமே லிகாண்ட் வந்து மோர் ஸ்ட்ராங்கராக இருக்குது யாரை விட சால்வெண்ட்டை விட நம்புது. அப்போ சால்வெண்ட் மாலிகுல் ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகுது. லிகாண்டை வச்சு நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். எங்கே வாட்டர் வருதோ அங்கே சால்வெண்ட் மாலிகுல் லார்ஜ் எக்ஸஸாக இருக்கிறதுனால அந்த வாட்டர் மாலிகுல் நம்ம என்ன பண்ணிடுறோம் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இப்போ பீட்டா ஓவரால் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் அப்ளிகேஷனை நீங்களே படிச்சிக்க வேண்டியதாம்பா. இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்ளிகேஷன் படிக்கிறது. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மெனி பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் மினரல் இதெல்லாம் அப்ளிகேஷன் ஆகும். யூசஸ் எல்லாம் நீங்களே படிச்சிக்கலாம். இதை நடத்தணும்னு அவசியம் இல்லை. பிளான்ட்ஸு அனிமல் மினரல் எல்லாம் அப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது. பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள். தாலா ப்ளூ பிரைட் ப்ளூ பிக்மெண்ட் அப்படின்றான். காப்பர் செகண்ட் அயன் அப்படின்றாங்க. காப்பர் செகண்ட் தாலா ப்ளூன்றது காப்பர் செகண்ட் அயனை கண்டுபிடிக்குது. இது எது காப்பர் செகண்ட் அயன் தாலா ப்ளூ அப்படின்னா பிரிண்டிங் இங்கே தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. இது எல்லாம் இந்த தாலா ப்ளூன்றது என்னது அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட யூசஸ் தான் பார்க்குறேன், வேறு எதுவும் நான் பார்க்கல. அப்ளிகேஷன் பார்க்குறேன். இது எது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா தாலா ப்ளூன்ற ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு, பிரைட் ப்ளூ பிக்மெண்ட் காம்ப்ளெக்ஸு, காப்பர் செகண்ட் அயன்னு பேர். இது பிரிண்டிங் இங்கு தயாரிக்க அப்புறம் பேக்கேஜிங் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி லெசன். ஃபஸ்ட் லெசன் பார்த்தோன்னா நிக்கல் மவுண்ட்ஸ் ப்ராசஸ். நிக்கல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் பை மவுண்ட்ஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ஃபார்மேஷன் நிக்கல் டெட்ராகார்பனல். 99.95% பியூர் நிக்கல் வர்றதுக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகும்னா இது நிக்கல் டெட்ராகார்பனல் ஸ்கொயர் பிராக்கெட்டில் வந்திருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்டில் வந்தால் காம்ப்ளெக்ஸ். அப்போ நிக்கல் டெட்ராகார்பனல்லேருந்து நிக்கலை பிரித்து எடுக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸாக மாற்றி தான் பிரித்து எடுக்கணுன்ற அந்த ப்ராசஸ் தான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட யூஸஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா EDTA இஸ் யூஸ் கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்றாங்க. கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னா லிகாண்டு ஃபார்மிங் மோர் தென் ஒன் பாண்டு வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டு ஃபார்ம் ஏ ரிங்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. செயின் ஸ்ட்ரக்சர். ரிங்கு ஸ்ட்ரக்சர்னால் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக மாறும். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து லிகாண்டு கூட மோர் தென் ஒன் லிகாண்டு கூட சேர்ந்து ரிங்கு ஸ்ட்ரக்சர் அது சைக்கிளிக் செயின் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணார்னா அதுக்கு பேர் கீலேட்டிங் லிகாண்ட்னு பேர். ஓகேவா. கீலேட்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். EDTA எப்பவுமே கீலேட்டிங் ஆகுதுன்னா செப்பரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் ஃபார் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். அதாவது லாந்தனைடை பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. யார் கீலேட்டிங் லிகாண்ட் EDTA மீன்ஸ் எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் இல்லை டெட்ரா அசிட்டேட் அயானாடுன்றதும் சொல்லலாம். ஒன்று லாந்தனைடை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹார்ட் வாட்டரை சாஃப்ட்னிங்காக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அதேமாதிரி என்னதுன்னா லெட்டு பாய்சனிங். எவனோ ஒருத்தவன் என்னதுன்னா பாய்சன் சாப்பிட்றான் அப்படின்னா அந்த பாய்சனில் லெட்டு இருக்குது அப்படின்னா அந்த லெட்டு பாய்சனை ரிமூவ் பண்ணுறதுக்கு யாரை பயன்படுத்தலாம் அப்படின்னா EDTA கொடுத்தோம் அப்படின்னா மாஸ்கிங் ஏஜென்ட்டாக வெளில வந்துடும். இந்த என்னதுன்னா EDTA வந்து அதில் லெட்டு என்ன ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துன்னு வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த ஃபோர்த் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் கோல்டு ஓர்ஸ் பை ஃபார்மிங் சாலிபிள் சைனோ காம்ப்ளெக்ஸ். சில்வர் என்ன பண்ணுறாங்கன்னா சில்வரோட ஓர் அர்ஜென்டைட்டு, கோல்டோட ஓர் டெலுரைட்டு. இதெல்லாம் சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக மாற்றும். கேத்தர் ஃபாரஸ்ட் சைனோட மெத்தட்னு ஒன்று. அந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம் சோடியம் சைனோடோ இல்லை பொட்டாசியம் சைனோடோ போட்டு இதை சைனோட காம்ப்ளெக்ஸாக மாற்றி சைனோ காம்ப்ளெக்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணுறேன் சாலிபிள் சைனோட காம்ப்ளெக்ஸ் என்னதுன்னா 2 சில்வரும் கோல்டும் கிடைக்கும். சாலிபிள் சைனோட காம்ப்ளெக்ஸ். இந்த சைனோட காம்ப்ளெக்ஸுக்குள்ளே ஜிங்க் மெட்டலை போட்டு ரிடக்ஷன் பண்ணும்போது பியூர் கோல்டு டெபாசிட் ஆகும், பியூர் சில்வர் டெபாசிட் ஆகும்.
ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்குமே சால்வெண்ட் ரெடியூசரிங் ஏஜென்ட்டாக ஜிங்க்கு போட்டு என்னதுன்னா அந்த மெட்டலை ஈல்டு பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் மேக்காத்தரண்ட் பாரஸ் சைனட் மெத்தட். ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சார். மேக்காத்தரண்ட் பாரஸ் சைனட் தான் என்ன பண்ணாங்கட்டனா சில்வரையும் கோல்டையும் பிரித்து எடுக்கிறதுக்கு நான் அதில் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஓரை எடுத்துகிட்டு அது கூட சைனடை போடுறாங்க. சோடியம் சைனடை பொட்டாசியம் சைனடை போட்டு சாலிபிள் சைனடு காம்ப்ளெக்ஸாக மாற்றி அதை நான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ மெட்டலை பிரித்து எடுக்கிறாங்க, சில்வரும் கோல்டும். இந்த மெத்தடுக்கு பேர் மேக்காத்தரண்ட் பாரஸ் சைனடு மெத்தடுன்றதை சொல்லி முடிக்கலாம். அடுத்தது 5th பாயிண்டில் பார்த்தோன்னா சம் மெட்டல் அயான்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் மோர் அக்யூரேட்லி பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் சில மெட்டல் அயானை அக்யூரேட்டாக மெட்டல் பண்ணுறதுக்கு மெட்டல் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்ற இந்த மெத்தட். நிக்கல் 2+ அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க நிக்கல் குளோரைடு சொல்யூஷனில். இதை நிக்கல் டிஎம்ஜி டைமெத்தில் கிளையாக்சைம்ன்ற ஒரு ரியேஜெண்ட்டை உள்ள போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஜிஎம்ஜி கூட நிக்கல் சேர்ந்த நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சைம் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கல் இருந்திருக்குன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கிடைக்கும், அது இன்னும் நிக்கல் டிஎம்ஜி 2 அப்படின்றாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு கிடைக்கிறதுலேருந்து ஓகே நிக்கல் மெட்டல் அயனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னும்போது many of the complexes are used in catalyst in organic and inorganic reactions. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் நிறைய கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகுது. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்றாங்க. ட்ரைஃபினைல் பாஸ்பைனு ரோடியம் குளோரைட், ட்ரைஃபினைல் பாஸ்பைனு ரோடியம் குளோரைடு யூஸ் ஃபார் ஹைட்ரனேஷன் ஆஃப் அல்கீனை ஹைட்ரஜனை சேர்த்து ஹைட்ரனேஷன் ஆஃப் அல்கீன் ஹைட்ரனேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கேன் கிடைக்கும். ஏன்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஹைட்ரனேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணால் அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். அதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரனேஷன் ஆஃப் அல்கேன் விச் ரியேஜென்ட் இஸ் யூஸ்டு சூட்டபுள் அப்படின்னு பார்த்தா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்றாங்க. அதனுடைய ஃபார்முலா PPS3 thrice RHCl ட்ரைஃபினைல் பாஸ்பைன் ரோடியம் குளோரைடு அப்படின்றாங்க. சீக்கிரம் நட்டா கேட்டலிஸ்ட் என்ன பண்ணால் ஈத்தீன் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீனை பாலிமரைசேஷன் பண்ணால் பாலி ஈத்தீன் கிடைக்கும். அப்போ ஈத்தீன் பாலிமரைசேஷன் ஆகிறப்போ விச் கேட்டலிஸ்ட் இஸ் யூஸ்டு அப்படின்னா ஜீக்லா நட்டா கேட்டலிஸ்ட் இஸ் மிக்சர் ஆஃப் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு அண்ட் அலுமினியம் ட்ரைஎத்தில் அலுமினியம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு ட்ரைஎத்தில் அலுமினியம் இஸ் ஜீக்லா நட்டா கேட்டலிஸ்ட்டு. 7th பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சுப்பீரியர் மெட்டல் சில்வரு கோல்டு பிளாட்டினம். ஓகேவா. இந்த மெட்டலெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே மேக்காத்தரண்ட் பாரஸ் சைனடு மெத்தட்னு பார்த்தோன்னா 5th பாயிண்ட்டில் அந்த மாதிரி மெத்தடில் சாலிபிள் சைனடு காம்ப்ளெக்ஸாக மாற்றி AgCN2 AeCN2 எக்ஸட்ரா மாற்றி யூஸ்டு இன் எலக்ட்ரோலைட்டிக் பாத் அப்படின்றாங்க. இதுக்கே இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மெனி காம்ப்ளெக்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெடிசன்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா இது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் இமிடிட்டி எக்கிலேட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட் அண்ட் ரேடியோஆக்டிவ் பாய்சனிங். அதாவது லெட்டு சில பேர் பாய்சன் சாப்பிட்றலாம். அந்த பாய்சன் சாப்பிட்றாங்கன்னா அந்த பாய்சன் அதிகமாக இருக்கும், லெட்டு பெர்சென்ட் ஆகிருக்கும். இந்த லெட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே EDTன்னு சொன்னாலும் அது மாதிரி கால்சியம் EDTன்ற ஒரு கொடுக்கலாம். ரேடியோஆக்டிவ் பாய்சனிங் மீன்ஸ் ஒருத்தன் மேலே கதிர்வீச்சு அதிகமாக பாஸ் ஆகிடுச்சுன்னு வந்து அந்த கதிர்வீச்சை நீக்கிறதுக்கு யாரை பயன்படுத்தணும் அப்படின்னா கால்சியம் EDT யூஸ் ஆக மாட்டேன்றாங்க. அண்ட் ஆல்சோ ரிமூவிங் லெட் அண்ட் ரேடியோஆக்டிவ் மெட்டல் அயான்ஸ் ஃப்ரம் த பாடி. அப்போ அவனுடைய பாடியிலேருந்து லெட்டு பாய்சனிங்கும் ரிமூவ் பண்ணலாம். ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் எதனா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க பை யூஸிங் கால்சியம் EDT காம்ப்ளெக்ஸ். சிஸ்பிளாட்டின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆன்டி டியூமர் ட்ரக்கு எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாங்க. கேன்சருக்கு என்ன தடனா எதிர் மருந்தாக பயன்படுத்தலாம். யார் அப்படின்னா சிஸ்பிளாட்டின் அப்படின்றாங்க. லாஸ்ட்டு லெசன் முடியும் போது பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்போம் சிஸ்பிளாட்டின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட். சிஸ்பிளாட்டின் மீன்ஸ் டைஅமைன் டைக்ளோரோ பிளாட்டினம் செகண்ட், தட் இஸ் சிஸ்பிளாட்டின். டைஅமைன் டைக்ளோரோ பிளாட்டினம் செகண்டு சிஸ்பிளாட்டின் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.